லேவி. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தியிருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். எனக்கு பின் சென்று வா. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். இயேசு கிறிஸ்து லேவி என்னும் பெயருடைய ஆயக்காரனை தமக்கு பின் சென்று வருமாறு அழைக்கிறார். இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு ஆகிய சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. தமது சீஷராக தம்மை பின்பற்றி வருமாறு இயேசு கிறிஸ்து லேவியை அழைப்பது இயற்கையின் மீது நடைபெற்ற ஒரு அற்புதம் அல்ல. இது இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையின் அற்புதங்களில் ஒன்று. லேவி என்பவன் ஒரு ஆயக்காரன், ஜனங்களிடம் ஆயம் வசூலிக்கிறவன். தினமும் இவன் ஆயத்துறையில் உட்கார்ந்து ஜனங்களிடம் ஆயம் வசூலித்துக் கொண்டிருப்பான். ஜனங்கள் மத்தியில் ஆயக்காரருக்கு நற்பெயர் கிடையாது. ஜனங்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆயக்காரனை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷராக அங்கீகரிக்கிறார். தம்மை பின்பற்றி வருமாறு லேவியை அழைக்கிறார். இந்த சம்பவத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து தம்மை ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதராக வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் விட்டு அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். தமக்கு பின் சென்று வருமாறு இயேசு கிறிஸ்து லேவியை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு கிருபை நிறைந்தது. அவருடைய வார்த்தை லேவியின் உள்ளத்தில் பதிகிறது. ஆயக்காரனுடைய வேலைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்தவுடன் அவன் எழுந்து அவருக்கு பின் செல்கிறான். மனுஷருடைய இருதயம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அதை மென்மையாக்க முடியும். ஒருவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ஆவியானவர் அவனுடைய உள்ளத்தில் கிரியை செய்து அவனை மனம் திரும்ப செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆயக்காரர்களை ஜனங்கள் வெறுத்து ஒதுக்கினாலும் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை சிநேகித்து தம் பக்கமாக சேர்த்துக் கொள்கிறார். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் லேவி மனம் திரும்பி இயேசுவுக்கு பின் செல்கிறான். மனம் திரும்பாத ஆயக்காரர்கள் ஏராளமானோர் அவனுடைய சிநேகிதராக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவர்களையும் சந்திக்கிறது. லேவி தன்னுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய விருந்து பண்ணுகிறான். அதில் இயேசு கிறிஸ்துவோடு அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் பந்தி இருக்கிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவின் சீஷருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை குறித்து விவாதம் பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். பாவிகளில் பிரதான பாவிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களையும் மனம் திரும்புமாறு அழைக்கிறார். பாவத்தினால் வியாதிப்பட்டிருக்கும் ஆத்துமாக்களுக்கு இயேசு கிறிஸ்து வைத்தியராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் நற்செய்தியாக இருக்கிறது. அவருடைய அழைப்பு ஆயக்காரரின் உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. முறுமுறுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் காயின், ராகேல், மோசே, இஸ்ரவேலர், கோராகு, மிரியாமும் ஆரோனும், யோபு, தாவீது, ஆசாப், எலியா, சாலமோன், எசேக்கியா, எரேமியா, யோவான், யூதர்கள், சுயப்புணர்ச்சிக்காரர்கள்.
இயேசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கங்கள்: பாவங்களில் இருந்து ரட்சிக்க, யூதர்களுக்கு ராஜாவாக இருக்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற, மனம் திரும்புவதற்கு பாவிகளை அழைக்க, பிரிவினை உண்டு பண்ண, இளைப்பாறுதல், அழிவில் இருந்து ரட்சிக்க, சபைக்கு ஜீவனை கொடுக்க, பலவீனத்தில் இருந்து ரட்சிக்க, காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்து ரட்சிக்க, புதிய உடன்படிக்கையை உண்டாக்க, பாவத்தை அகற்ற, ஜனங்களுக்காக பாடு அனுபவிக்க, ஜனங்களை கிரயம் செலுத்தி மீட்க, உபதேசம் பண்ணி சுகமாக்க, உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்காமல் ரட்சிக்க, பூமியின் மீது அக்கினியை அனுப்ப, ரட்சிப்பாக இருக்க, பரிசுத்த ஆவியானவரில் அபிஷேகம் பண்ண, தீமையில் இருந்து ரட்சிக்க, நியாய தீர்ப்பை கொண்டு வர, பரிபூர்ண ஜீவனை கொடுக்க, வியாதிகளை சுமக்க, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க, நித்திய ஜீவனை கொடுக்க, ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய, கிருபையையும் சத்தியத்தையும் கொண்டு வர, தேவனுடைய சித்தத்தை செய்ய, சாத்தானுடைய கிரியையை அழிக்க, முன்மாதிரியாக இருக்க, பாவங்களுக்கு மறிக்க, நம்மை சுத்திகரிக்க.